வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். எல்லோருக்கும் வணக்கம். நம்முடைய இன்ஸ்டியூட்டில் வர இருக்கக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்காக தமிழ் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய டெஸ்ட் பேஜானது நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஸோ அந்த டெஸ்ட் பேஜை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ பிஜிடிஆர்பி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் வேகன்சி 1996 வேகன்சி அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வேக்கன்சியை நாம் எப்படி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அடிக்கிறது. மொத்த வேக்கன்சி 1996. ஸோ அந்த 1996 வேக்கன்சியில் தமிழ் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 216 வேக்கன்சி இருக்குது. ஓகேங்களா? ஸோ நல்ல வேக்கன்சி கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ்க்கு கெமிஸ்ட்ரி இந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வேக்கன்சியானது தமிழுக்கு ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா போட்டியானது அதிகமாக இருக்கும். நீங்கள் நல்லா படிக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த 216ல் நீங்களும் ஒரு ஆளாக வர முடியும். சரிங்களா? ஸோ இந்த எக்ஸாமுக்காக இந்த பிஜிடிஆர்பி தமிழுக்காக நம்முடைய இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் பேஜ் ஆனது போட்டிருக்கோம். ஸோ அந்த டெஸ்ட் பேஜை பற்றி நம்ம வீடியோ பார்க்கலாம். சரிங்களா? தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம், ஹிஸ்ட்ரி தமிழ் மீடியம், ஜாகிரஃபி தமிழ் மீடியம், இது போக தமிழ் தகுதி தேர்வு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் எஜுகேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிகே, இது எல்லாத்துக்குமே டெஸ்ட் பேஜ் ஆனது இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ தமிழை பற்றி பார்க்கலாம். பேஸ்ட் ஆன் நியூ சிலபஸ். ஓகேங்களா? நியூ சிலபஸ் படி தமிழோட டெஸ்ட் பேஜ் ஸ்டார்ட் ஆகக்கூடிய டேட்டு 24/7/2025. ஓகேங்களா? ஸோ இந்த டேட்டில் டெஸ்ட் 1 ஆனது ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நீங்கள் என்ன பாடம் படிக்கணும், அந்த பாடத்தில் கூட என்ன டாபிக் படிக்கணும், நாம் என்னைக்கு டெஸ்ட் வைப்போம், ஓகேங்களா? ஸோ அதில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்கும், இது எல்லாமே தெளிவாக கொடுத்துருப்போம். இந்த ஆர்டரில் தான் டெஸ்ட் ஆனது நடக்கும். சரிங்களா? ஸோ டெஸ்ட் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 இது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பிளான் படி தான் டெஸ்ட் ஆனது நடக்கும். இந்த பிளான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ பிளானை ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி முடிச்சிடறேன். ஸோ இந்த டெஸ்ட் நேம் பார்த்தீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி தமிழ். ஓகேங்களா? ஸோ டெஸ்ட் பேர் பிஜிடிஆர்பி தமிழ். யூனிட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 டெஸ்ட் இருக்கும். ரிவிஷன் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 டெஸ்ட் இருக்கும். மாடல் எக்ஸாம் 3 எக்ஸாம் இருக்கும். சரிங்களா? ஸோ எக்ஸாம் டேட் 28/9/2025 சொன்னாங்க. ஸோ இந்த டேட் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ எக்ஸாம் தள்ளி போச்சு அப்படின்னா என்ன சார் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ நாம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் தள்ளி போச்சு அப்படின்னா ரிவிஷன் டெஸ்ட்டும் மாடல் எக்ஸாமும் நாங்கள் இன்னும் அதிகமாக வைப்போம். சரிங்களா? எங்களுடைய டார்கெட் படி இன்னும் 80 டேஸ் தான் பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு இருக்குது. ஸோ 80 டேஸ்க்குள்ளேயே நாங்கள் அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிவிஷன் டெஸ்ட்டும் மாடல் எக்ஸாமும் உங்களுக்கு திரும்ப வச்சு கொடுப்போம். சரிங்களா? ஸோ ஷெடியூல் படி டோட்டல் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 25 டெஸ்ட் இருக்கும். டைம் இருந்துச்சு அப்படின்னா அந்த ரிவிஷன் டெஸ்ட்டும் மாடல் டெஸ்ட்டும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரும். சரிங்களா? கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 110 கொஸ்டின். இந்த டெஸ்ட் பேஜுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 2500 ரூபா. ஓகேங்களா? டெஸ்ட் பேஜுக்கான ஃபீஸ் 2500 ரூபா. டெஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி அந்த குரூப்பில் டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர், ஓகேங்களா, டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃபாக அப்டேட் பண்ணிடுவோம். அது கூடவே ஓஎம்ஆர் ஷீட் போட்டுருவோம். நீங்கள் கொஸ்டின் பேப்பரை பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டில் ஆப்ஷன் செட் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ ஈவினிங் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆன்சர் அப்டேட் பண்ணுவோம். ஸோ செல்ஃபாக கரெக்ஷன் பண்ணிவிட்டு 110 மார்க்குக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் அப்படிங்கிறத எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணணும். சரிங்களா? ஸோ இது போக சார் தமிழுக்கு மட்டும் இருக்குது சார், எனக்கு ஜிகே வேணும், எனக்கு சைக்காலஜி வேணும், எனக்கு தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் வேணும் அப்படின்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்குது. இதை நீங்கள் தனியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் 9952563892 இந்த நம்பருக்கு அமௌண்ட் பே பண்ணிவிட்டு இந்த டெஸ்ட் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அமௌண்ட் பே பண்ண வேட்டு நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் பேர், அமௌண்ட் பே பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டு பிஜிடிஆர்பி தமிழில் போட்டுருங்க. திரும்ப எங்கள் சைட்லேருந்து ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ளே கால் பண்ணி உங்களை வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிளான் பார்த்தீங்கன்னா நம்ம அனுப்பிடுவோம். சரிங்களா? ஸோ மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா தாராளமாக அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ கிடைக்கக்கூடிய வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கங்க. எக்ஸாம் தள்ளி போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவாக மட்டும் இருக்காதீங்க. 216 வேக்கன்சியில் நீங்கள் ஒரு வேக்கன்சி அடிக்கிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ தேங்க்யூ. ஏதாவது டவுட் அப்படின்னா கால் பண்ணி கேட்டுக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.